பீர்பால் மற்றும் அக்பரின் புகழ் உலகெங்கும் பரவியிருந்தது. பீர்பாலின் திறமையை பற்றி கேள்விப்பட்ட பாரசீக மன்னர் பீர்பாலை சிறப்பு விருந்தினராக தன் நாட்டிற்கு அனுப்பி வைக்கும்படி மன்னர் அக்பருக்கு ஒரு ஓலை அனுப்பினார். மன்னர் அக்பரும் பல பரிசு பொருட்களுடன் பீர்பாலை மகிழ்ச்சியுடன் பாரசீக நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். பாரசீகம் சென்ற பீர்பாலை ராஜ மரியாதையோடு வரவேற்பளித்து விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்தனர் பாரசீக அதிகாரிகள். மறுநாள் பீர்பாலை மிகுந்த மரியாதையுடன் அரசவைக்கு அழைத்துச் சென்றனர் அதிகாரிகள். பீர்பால் இதுவரையில் பாரசீக மன்னரை நேரில் கண்டது இல்லை. ஆதலால் அரசரை சந்திக்க அரசவைக்கு ஆவலுடன் சென்றார் பீர்பால். அரசவையில் அரசர் அமர்வதற்காக போடப்பட்டுள்ள ஆசனங்கள் 5 போடப்பட்டு ஒரே மாதிரியான தோற்றமுடைய 5 பேர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தனர். அரசர் அமரும் ஆசனங்கள் 5லும் அரசர்கள் போன்ற 5 பேர் அமர்ந்திருப்பதை பார்த்தார். அதை கண்ட பீர்பாலுக்கு ஒரு கணம் ஆச்சரியம் தாங்கவில்லை. இந்த 5வர்களில் எவர் அரசராக இருக்க முடியும் என்று யோசனை செய்தபடி நின்றிருந்தார். பின்னர் 5 பேர்களையும் நன்றாக உற்று கவனித்துவிட்டு மிக பணிவுடன் அரசர் அமர்ந்திருந்த ஆசனத்தின் அருகே சென்று, மேன்மைமிகு பேரரசே, தங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சியடைகிறேன் என்று கூறி மன்னர் கொடுத்தனுப்பிய பரிசு பொருட்களை பாரசீக மன்னரிடம் அளித்தார் பீர்பால் அவர்கள். பாரசீக மன்னருக்கு பெரும் வியப்பாகிவிட்டது. தான் மன்னர் என்பதை எப்படி உடனடியாக பீர்பால் அறிந்து கொண்டார் என்று பீர்பாலை பார்த்து, எப்படி நான் தான் மன்னர் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என ஆவலுடன் கேட்டார். மன்னர் பெருமானே, இது ஒன்றும் சிரமமான காரியமல்ல. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த 4 பேர்களின் கண்களும் தங்களின் மீதே பதிந்திருந்தது. அது மட்டுமின்றி அவர்களின் பார்வையில் ஒருவித மிரட்சி இருப்பதை கண்டேன். ஆனால் தாங்கள் மட்டுமே அரசர்களுக்கான கம்பீரமான பார்வையுடன் அமர்ந்து என்னை நேருக்கு நேராக பார்த்தீர்கள். அதனை கொண்டுதான் அமர்ந்திருந்த 5வரில் தாங்கள்தான் அரசர் என்பதை அறிந்து கொண்டு வணங்கினேன். அது மட்டுமின்றி என்னதான் நாம் போலியாக நடித்தாலும் நம்முடைய செயல்கள் முகத்தின் மூலம் வெளிப்பட்டுவிடும். இதனைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர் என்றார் பீர்பால் அவர்கள். பீர்பாலின் பேராற்றலை வியந்து பாராட்டி பல பரிசுகள் வழங்கி அவரை அவருடைய நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் பாரசீக மன்னர்.